அன்பானவர்களே, எளிமையானவன் என்று சொன்ன ஒரு வார்த்தை வேத புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. அது எந்த பகுதி என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து தியானித்து தெய்வ பாதத்தில் காத்திருந்து செபித்து தெய்வ உறவுகளோடு இருப்போம் என்றால், தெய்வ உறவோடு நாம் இணைந்திருப்போம் என்றால், அதே அனுபவத்தில் கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எளிமையானவன் என்று சொன்ன வார்த்தை எந்த பகுதியில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனாலும் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி வேத புத்தகத்தில் கிறிஸ்து சொன்ன நல்ல ஒரு வார்த்தையை காண முடியும். எளிமை மனிதனுடைய வாழ்விலே கட்டாயம் அமைந்திருக்க வேண்டும். யோபு விவனமாக சொல்கிறான், அவருடைய வாயின் பட்டயத்திற்கு விலக்கி ரட்சியும் எளிமையுமானவனே என்று சொல்லி அவன் சொல்வதை காண முடியும். எளிமையுமானவனே, அவருடைய வாயில் இருக்கிற பட்டயத்துக்கு விலக்கி ரட்சித்தரலும் என்று சொல்லி அவன் சொல்வதை காண முடியும். எளிமையுமானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களை தேசத்தை நாம் உற்று கவனிக்கும்போது எளிமையான சுபாவம் இந்த நாட்களிலே கலைந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியுமானால், எளிமையை நாம் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கார் மேலே ஆசை, பல கார். வீடு மேலே ஆசை, பல வீடு. சபை மேலே ஆசை, பல சபைகள். லேண்டு மேலே ஆசை, பல லேண்டு. இப்படியே உலகம் போகும்போது அந்த எளிமையின் தோற்றத்தை அவர்கள் விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்களானால், கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த எளிமையானவர்களாய் நாம் காணப்படுவோம். பக்தன் உணர்ந்து சொல்கிறான், எளிமையானவன் உம்மை துதிக்கும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையானவர்கள் துதிப்பார்கள். அவர்களுக்கு துதிக்க தோணும் பாருங்களேன். ஆனால் அதே வேளையிலே மேன்மைகள், வசதிகள், உயர்வுகள், பணம், திமிரு என்று சொல்லி வரும்போது அவர்கள் துதிப்பதை மறப்பார்கள். ஆனால் இந்த நாளில் எளிமையான பிள்ளைகளாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எளிமையானவன் என்று சொன்ன வார்த்தை எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.